ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். மதியத்துக்கு மேலே இருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த நோன்பு ஆரம்பிச்சதுலேருந்தே நைஹாக்கு பருப்பு சோறு மட்டும்தான் மதியத்துக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுனா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இல்லையா, அதனால அது மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேன். நைஹாக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சு வந்ததுக்கப்புறமா இஃப்தார் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சாண்ட்விச்சுக்கு மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு வெஜிடபிள் புலாவ் தான் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதுக்கு எண்ணெய், நெய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, 1/2 லெமனு, கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கணும். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் கரம் மசாலாக்கு பதிலாக நாங்கள் அரைச்ச பட்டை கிராம்பு பொடி தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரைஸ் ரெடி. ஃப்ரெஷ் ஜூஸ்க்கு முலாம்பழ ஜூஸ் தான் அடிச்சிருந்தேன். நல்லா கட்டி பாலில் அடிச்சு பாருங்கள், முலாம்பழ ஜூஸ் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது கூடவே இந்த கலர்ஃபுல்லான ஜூஸும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த ஜூஸோட ரெசிபி நேற்று போட்டிருந்த மினி விலாகில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே புலாவுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாத்திரம் பத்தாதனால வேறு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாரி, ரெகுலராக வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. நைஹாவை நான் தான் தனியாக பார்த்துக்கிறேன்றதுனால வீடியோஸ் கண்டினியூஸாக எடுக்கவும் முடிய மாட்டேங்குது. இன்ஷால்லா ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சாண்ட்விச் ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்லபடியாக நோம்புமே திறந்தாச்சு.